Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. புவிசார் அரசியல் இப்போது பரபரப்பாக இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மோதல் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. இதற்கிடையே மத்திய கிழக்கு மோதல் சர்வதேச பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும், இதனால் தங்கம் விலை என்னவாகும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார். அது குறித்து பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்கிறது. தற்போதைய சூழலில் இந்த மோதல் உடனடியாக முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. இந்த மோதல் தொடரும் சூழலில் இது சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்கும். மேலும் தங்கம் விலையும் கூட உயர காரணமாக இருக்குமோ என பலரும் அஞ்சுகிறார்கள். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் இந்த உலக அரசியலை எளிதாக விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், கச்சா எண்ணெய் விலை $75 தாண்டிவிட்டது. ரூபாய் விலையும் $86.50 தாண்டிவிட்டது. இதனால் விலைவாசி ஏறும். ஈரான் அருகே ஹர்முஸ் ஜலசந்தியில் பிரச்சினை வந்தால் 110 வரை கூட கச்சா எண்ணெய் விலை போகும். ஹர்முஸ் ஜலசந்தி என்பது மிக குறுகிய பாதை. இதில் இஸ்ரேல் குண்டு போட்டால் ரேட் உயரும். ட்ரம்ப் ஈரான் சரணடைய வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார். அப்படியென்றால் ட்ரம்ப் பங்கர் பஸ்டர் பாம்ஸை எடுத்து இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரான் பதிலடி கொடுக்குமா இல்லை என்னவாகும் என்பதே இப்போது மார்க்கெட்டில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இவ்வாறு கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். அதேபோல மற்றொரு வீடியோவில் தெளிவாக விளக்கியுள்ள அவர், அமெரிக்க பெடரல் வங்கி தலைவர் ஜெரோம் பவல் வட்டி விகிதத்தை குறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். மேலும் ட்ரம்பின் வரிகளால் விலைவாசி உயர்வது போல தெரிவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனால் இந்த ஆண்டு 2 முறை வட்டியை குறைக்கப் போவதாக கூறியிருக்கிறார். செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் வட்டியை குறைக்கலாம். ஆனால் அதற்குள் பணவீக்கம் வந்துவிட்டால் அதற்கும் வாய்ப்பில்லை. அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரிக்கும், வளர்ச்சி இருக்காது. இந்த மாதிரியான ஒரு நிலையை அடையலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அடுத்து இஸ்ரேல் ஈரான் போரால் சர்வதேச சந்தையில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு தங்கம் விலை உயரவில்லை. ஆனால் இங்கு நமக்கு ரூபாய் மதிப்பு சரிவதால் தங்கம் விலை அவ்வப்போது மட்டுமே உயர்ந்து வருகிறது. ஈரான் மீது குண்டு போடுவீர்களா என செய்தியாளர்கள் கேட்டதால், நான் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என கூறியிருக்கிறார் ட்ரம்ப். ஆக ட்ரம்ப் நினைத்து நடவடிக்கை எடுத்து வருகிறார். ட்ரம்ப் குண்டு போட்டால் கச்சா எண்ணெய் விலை ஏறும், குண்டு போடாவிட்டால் கச்சா எண்ணெய் விலை ஏறாது. அவர் என்ன செய்வார் என்று கணிப்பது கஷ்டம்தான். இவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த இஸ்ரேல் ஈரான் மோதலை பொறுத்தே சர்வதேச பொருளாதாரமும் தங்கம் விலையும் இருக்கும். இந்த மோதல் தொடர்ந்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படலாம். தங்கம் விலை உயரும். மோதல் சீக்கிரம் முடிந்தால் இந்த சிக்கல் எதுவும் ஏற்படாது. இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்பது முக்கியம். ஆனால் அவர் என்ன செய்வார் என்பது அவருக்கு நெருக்கமானவர்களாலேயே கணிக்க முடியாது என்பதால் அதிலும் நிலையற்ற தன்மையே நிலவுகிறது. தமிழ்நாட்டில் தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. நேற்று முன்தினம் தங்கம் விலை சவரனுக்கு $400 குறைந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிகரித்தது. சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு $25 அதிகரித்து $9,235க்கும், சவரனுக்கு $200 குறைந்து $73,880க்கும் விற்பனையானது. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.